இப்போ நம்ம நண்பர்கள் ஜாதகம் பார்க்கும்போது மிக முக்கியமான கேள்வி, எங்கள் ஜாதகத்தில் வந்து சாபம் அப்படிங்கிறது இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அது வந்து நாங்கள் எப்படி அதை எடுத்துக்கிறது? சாபம் உண்மையிலேயே எங்கள் ஜாதகத்தில் குறிகாட்டுமா? ரகசிய உண்மை நண்பர்களுக்கு வணக்கம். நிறைய சாபங்கள் சொல்கிறாங்க. இப்போ வந்து பெண் சாபம், பிரேத சாபம், சர்ப்ப சாபம், பூமி சாபம் அப்படிங்கிற மாதிரி பிராமண சாபம், தேவ சாபம் அப்படிங்கிறது நிறைய வகைகள் இருக்குது. எங்கள் ஜாதகத்தில் ஏதோ ஒரு சாபம் இருக்குது, அதனால தான் வந்து திருமணம் ஆகாமலேயும் ஒருத்தங்க கேட்கக்கூடியது. ஒருத்தங்க வந்து நிலம் சம்பந்தப்பட்ட தோஷம் இருக்குது அப்படிங்கிறாங்க, அதில் வந்து நில சாபம் அப்படிங்கிறது இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க கேள்வியாக இருக்குது. இதற்கு என்ன பதில் சொல்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாபம் அப்படிங்கிறதுனா உங்கள் முன்னோர்கள் செய்தது. அதாவது இதற்கு நீங்கள் உங்கள் தாத்தா வகையில் செய்த சிறு தவறுகளால் ஏற்படக்கூடிய நிகழ்வுகள் அப்படிங்கிறது தான் உங்களுடைய ஜாதகத்தில் அந்த சந்ததிகளுக்கு அங்கே பிரச்சனைகளாக கொடுக்கறது. இப்போ திருமணத்தில் வந்து பெண் சாபம் அப்படிங்கிறது இருக்குது, உங்கள் குடும்பத்தில் வந்து பெண் சாபம் இருக்குது, அதனால தான் அந்த பெண் சாபத்தை தோஷம் அந்த நிவர்த்தி பண்ணாதான் உங்களுக்கு திருமணம் ஆகும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை கொண்டு வராங்க. இப்போ இந்த பெண் சாபம் இருக்கிறதுனால திருமண தடை இருக்குதான்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு கேள்விக்குறி. இதற்காக நீங்கள் நிறைய பரிகாரங்களுக்காக நிறைய செலவுகள் அப்படிங்கிறது பண்ணுறாங்க. அவர் கேட்ட கேள்வி அப்படிங்கிறது நிறைய பரிகாரங்கள் அப்படிங்கிறது பண்ணிட்டோம். எல்லாரும் பார்க்க போகும்போதும் அந்த சாபம் அப்படிங்கிறது இன்னும் அது கரையலை, இன்னும் சேரலை அப்படின்னு தான் சொல்கிறாங்க. நாங்கள் வந்து அக்ஷய லக்ன பத்ததி அப்படிங்கிற மெத்தடில் பார்க்குறோம். இந்த காலகட்டத்தில் அதாவது வளரும் லக்னத்திற்கு சாபம் அப்படிங்கிறது எப்படி நீங்கள் பதில் சொல்கிறீங்க? எங்களுடைய சாபத்திற்கு பரிகாரம் அப்படிங்கிறது நாங்கள் எல்லாமே பண்ணிட்டோம். 40 வயசு ஆகிறது, இன்னும் திருமணம் ஆகவில்லை, இது எதனால் அப்படிங்கிற ஒரு கேள்வி அவங்களுக்கு வருது. இப்போ இந்த பெண் சாபத்தினால திருமணம் ஆகாதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து லக்னம் வந்து மிதுன லக்னமாக இருக்கும், சிலருக்கு வந்து கன்னி லக்னமாக இருக்கும், சிலருக்கு வந்து கும்ப லக்னமாக இருக்கும், சிலருக்கு விருச்சிக லக்னமாக இருக்கும். நான் உதாரணமாக 4 லக்னங்கள் சொல்கிறேன். அது அக்ஷய லக்னமாக இருந்தாலும் சரி, நீங்கள் பிறந்த லக்னமாக இருந்தாலும் சரி. அப்போ இந்த காலகட்டங்களில் திருமணம் ஆவதற்கு சில காரண காரியங்கள் அப்படிங்கிறது தடையாக இருக்கும். சில நிகழ்வுகள்னால பிரச்சனைகளும் பெண் வர்றதில் ஒரு அமைப்பு அப்படிங்கிறது பிரச்சனையாகவே இருக்கும். இதற்காக இந்த சாபம் அப்படிங்கிறது குறுக்கிடுறது அப்படின்னா அது கிடையாது. கண்டிப்பாக எல்லாருடைய ஜாதகத்திலையுமே ஒரு 10 வருஷத்துக்குள்ள 7 முறை அந்த திருமண வாய்ப்பு இல்லைன்னா 6 முறை அந்த திருமண வாய்ப்பு அப்படிங்கிறது கிரகங்கள் கொடுத்தே தீரும். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அந்த காலகட்டத்தில் ஏன் திருமணம் செய்யலை அப்படிங்கிற கேள்வியை தான் நம்ம அவங்கள்ட்ட கேட்குறோம். ஏன் இதற்கு ஒரு வாய்ப்பு இருந்ததே, பெண்ணோட அமைப்பு நல்லா இருக்குது, குடும்ப சூழல் அப்படிங்கிறது அங்கே தடையாகவும் இல்லைனா மூத்த சகோதரன் அப்படிங்கிறவங்க அன்றைய காலகட்டத்தில் தடையாகவும் இருந்தாங்க, அதனால தான் இந்த திருமண வாய்ப்பு உங்களுக்கு தடுக்குது அப்படிங்கிறது சொல்லியிருக்கோம். இதற்காக நீங்கள் சாபம் அப்படிங்கிற ஒரு அந்த வேர்டு அப்படிங்கிறது யூஸ் பண்ண வேண்டாம். பெண்கள் அதாவது குடும்பத்தில் பெண்கள் குறைபாடு, பெண்கள் வாழாமல் இருந்தது, திடீர் மரணம் அடைஞ்சவங்க, இல்லைனா ஏதோ ஒரு நிர்பந்தமாக அவர்கள் வந்து அந்த குடும்பத்தின் காரணமாக இறந்தவங்க அப்படிங்கிறது இருக்கலாம். அதற்காகத்தான் நம்ம வந்து முன்னோர் வழிபாடு அப்படிங்கிறத நம்ம குடும்பங்களில் பண்ணிட்டு வரோம். அதில் வந்து சாபம் அப்படிங்கிறது உட்படாதீங்க. நிறைய பேருக்கு கேள்விகள் பார்த்திங்கன்னா, இது மிகப்பெரிய பரிகாரம், இதற்கு வந்து நிறைய செலவு பண்ணணும், நாங்கள் போய் எங்கே போய் கரைக்கிறது, என்ன பரிகாரம் பண்ணுறோம் அப்படிங்கிற கேள்விகள் தான் அவங்க முதன்மையாகவே அந்த இடத்துல வைக்கிறாங்க. உண்மையிலேயே அவர்கள் செய்த, அவங்க குடும்பத்தில் முன்னோர்கள் செய்த செய்வினையின் பயனாகத்தான் இந்த சாபம் அப்படிங்கிற வார்த்தை இந்த தற்போது அந்த ஜாதகருக்கு வந்தது அப்படிங்கிறத அவங்களுக்கு சொன்னோம். அந்த நான் சொன்ன மிதுன லக்னம் அந்த ஜாதகருக்கு, மிதுன லக்னத்திற்கு அவங்க தாத்தாவுக்கு 2 தாரமாக இருந்தது. முதல் தாரம் அப்படிங்கிறது விலக்கி வச்சுட்டு 2ஆம் தார மனைவி அவங்கள குழந்தைகள் தான் இந்த நம்மள்கிட்ட பார்க்க வந்த ஜாதகர். அப்போ அந்த முதல் தார பெண் அவங்களுடைய குழந்தை அவங்கள சரிவராத கவனிக்காமல் இருந்தனால தான் இந்த பிரச்சனைகள் இந்த ஜாதகர் சந்திக்கிறாரு அப்படிங்கிறது உண்மை. ஏன்னா அதையும் நம்ம அவங்களுக்கு எடுத்து சொன்னோம். அவங்க வந்து இப்போ இருக்கிற இடம் தெரியாது அப்படிங்கிறது சொன்னாங்க. ஸோ பொதுவாக ஒரு குடும்பத்தில் நன்றாக வாழ்ந்தும் ஒரு குடும்பம் வந்து வாழ்வாதார நிலை இழந்து உணவில்லாமல் உடை இல்லாமல் இருக்கக்கூடிய குடும்பங்கள், அந்த பெண்கள் அழும்போது தான் அந்த சாபம் அப்படிங்கிறதும் அந்த அழுகையின் வீரியத்தன்மையினால தான் ஏற்படக்கூடிய ஒரு நிகழ்வு அப்படிங்கிறது சொல்லலாம். இது ஒரு உதாரணமாகத்தான் சொல்கிறோம்.
எந்த வீட்டில் பெண்களை வந்து ரொம்ப சந்தோஷமாகவும் ஆணுக்கு நிகராக பெண்ணை வந்து சரிசமமாக நீங்கள் வாழ வைக்கிறீங்கன்னா அந்த இடத்துல சாபம் அப்படிங்கிறது எந்த இடத்துலையும் சம்மந்தப்படாது அப்படிங்கிறது உண்மை. இது அவங்களுக்கு சொன்னோம். அதே மாதிரி அந்த இறந்த பெண்மணிக்கு ஒரு என்ன சந்தோஷமாக செய்யணுமோ அவங்க கர்ம காரியங்களையும் செய்து நிவர்த்தி அப்படிங்கிறது பண்ணுங்க அப்படிங்கிறது சொன்னோம். சரி, இந்த நிவர்த்தி ஸ்தலம் அப்படிங்கிறது எங்கே இருக்குது? எல்லாருமே இந்த சாபம், பெண் சாபம் அப்படிங்கிறது இருக்குது, ஏதோ ஒரு சாபம் இருக்குது, இதற்கு நிவர்த்தி எங்கன்னு கேட்டிங்கன்னா ராமேஸ்வரம் மட்டுமே அதற்கு நிவர்த்தி ஸ்தலம் அப்படிங்கிறது சொல்லலாம். நீங்கள் வந்து ராமர் வந்து சீதையை மீட்டு இலங்கையிலேருந்து திருப்பி வந்து ராமேஸ்வரத்தில் தான் சிவனுக்கு வந்து பூஜை அபிஷேகம் செய்ததாக அங்கே ஐதீகம். அவர் வந்து ஒரு நிறைய அசுரர்களை கொன்று அதோட பாப நிவர்த்தி ஸ்தலமாக ராமேஸ்வரன் மட்டுமே அந்த இடத்துல கருதப்படுகிறது. அதே மாதிரி நம்ம என்ன பாவங்கள் செய்திருந்தாலும் நம்ம ஜாதகத்தில் சாபம், கோபம் எது சம்மந்தப்பட்டாலுமே அந்த நீங்கள் எங்கே போயிட்டு வரணும் அப்படின்னா ராமேஸ்வரம் அப்படிங்கிறது மிக சிறந்த பரிகாரம். ராமேஸ்வரத்தில் ஒரு நாள் தங்கி இருந்து அந்த இடத்துல அந்த சுவாமியை தரிசனம் செய்துட்டு அந்த 27 கிணறுகளில் குளிக்கிறது, கடல் நீராடுதல். கடலில் வந்து குளிக்கும்போது குடும்பத்தோடு சேர்ந்து குளிக்கணும். அதாவது கணவன் மனைவியுமாக இல்லைனா மகனும் மூத்த மகனும் தாயுமாக இந்த கைப்பிடிச்சு குளிக்கிறது அப்படிங்கிறது சொல்லுவாங்க. குடும்பத்தோடு சேர்ந்து ஒரு 27 முங்கு அப்படிங்கிறது கண்டிப்பாக முங்கணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த சாப நிவர்த்தி அப்படிங்கிறது கிடைக்கும் கண்டிப்பாக. இது வந்து 3 தலைமுறை பித்திருக்களுக்கு ஒரு வழிகாட்டல் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. அது என்ன 3 தலைமுறை பித்திருக்கள்னு ஒரு கேள்வி இருக்கும். அதில் ஜோதிடத்தில் ஒரு காரணமும் அந்த இடத்துல இருக்குது. 27 நட்சத்திரங்களை குறிப்பது அந்த ஒரு 27 முங்கி குளிக்கிறது அப்படிங்கிறது. கண்டிப்பாக அது செய்யுங்க. என்ன சாபமோ என்ன கோபமோ எந்த ஒரு பிரச்சனைகளும் இருந்தது, எனக்கு பிரச்சனைக்கு தீர்வே இல்லைன்னு நினைக்கக்கூடியவங்க, எங்கள் குடும்பத்தில் ஏதோ ஒன்று சுற்றிகிட்டே இருக்குன்னு சொல்லக்கூடியவங்க கண்டிப்பாக ராமேஸ்வரத்திற்கு சென்று அங்கே புனித நீர் ஆடுதல் அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம். ஒரு நாள் ராத்திரி அங்கே இருந்து தங்கி அந்த சுவாமி கோவிலில் பள்ளியறை பூஜை அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம். அந்த நேரத்திலே அந்த இடத்துல கலந்து கொண்டு பிறகு நீங்கள் ஒரு நாள் தங்கியிருப்பது நல்லாயிருக்கும். அதை வந்து கண்டிப்பாக செய்தாலே உங்களுக்கு இந்த சாபத்திலிருந்து விடுதலை அப்படிங்கிறது சொல்லலாம். விடுதலைன்னு சொல்ல முடியாது, அந்த சாபங்கள் கண்டிப்பாக உங்களை நீங்கும் அப்படிங்கிறது ஐதீகம். எனக்கு இந்த பித்ரு சாபம், மண் சாபம், சிலருக்கு வீடு வாங்க முடியாத ஒரு தன்மையை கொடுக்கும். அதுக்கு நிலதோஷம்னு சொல்லுவாங்க, நில சாபம்னு சொல்லுவாங்க, சிலருக்கு பிரேத சாபம்னு ஒரு வகை வந்து நிறைய இருக்குது. இப்போ யாராட்டும் இறந்துருந்தாங்கன்னா அவங்கள பற்றி நம்ம அதிகமாக பேசக்கூடாது. அவர்கள் என்ன தவறாக சேர்ந்திருந்தாலுமே சரி, அவங்கள பற்றி குத்தம் சொல்கிறது அப்படிங்கிறது ஆகாது. இதை வந்து நம்ம உதாரணமாக சொல்ல போனோம்னா பிரேத சாபம்னு சொல்லுவாங்க, பிராமண சாபம். இது ஏன் இந்த இடத்துல சொல்லியிருக்கோன்னா, ஒரு பூஜைக்கு போகிறோம், ஒரு கோவிலில் ஒரு பூஜாரியை பற்றி நம்ம தவறாக பேசியிருப்போம். அந்த பூஜாரி சுவாமி பூஜை சரியாகவே பண்ணலை, அர்ச்சனை சரியாகவே பண்ணலை, அதுவுமே அங்கே பிராமண சாபத்திற்கு அவர்கள் அதை கேட்டுட்டாங்கன்னா அவருடைய மனம் அப்படிங்கிறது வருத்தப்படும். அந்த இடத்துல நீக்கக்கூடியது அந்த நமக்கு கிடைக்கக்கூடியது அந்த பிராமண சாபம். அவங்க ஒரு மனசில் நம்மளை தப்பாக நினச்சாலே அந்த சாபம் அப்படிங்கிறது நமக்கு வரும். அப்போது இந்த மாதிரி நம்மளை அறிந்தும் அறியாமலும் தெரிந்தவரும் தெரியாமலும் செய்யக்கூடிய நிகழ்வுகளுக்கு எல்லாமே ஒரு பிராப்தி, அவர் வந்து மோட்சம் அப்படிங்கிறது இந்த ராமேஸ்வரம் சென்று கடல் நீராடுதல், அங்கே வந்து ஒரு நாள் ராத்திரி தங்கியிருப்பது ரொம்ப விசேஷம். முடிந்தவர்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலங்களில் கண்டிப்பாக போயிட்டு வாங்க. திங்கட்கிழமை போவது ரொம்ப உச்சிதம் அப்படிங்கிறத இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன். நன்றி. மீண்டும் இதுபோல் ஒரு நிகழ்வில் சந்திக்கலாம்.